சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக சந்திரா வீட்டில் இருக்க கிறிஷை பார்க்கறதுக்காக அப்பப்போ போகிறாங்க. கிறிஷுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு எல்லாத்தையுமே வாங்கி தராங்க. அந்த சமயம் சத்யா மீனா கிட்ட பேசும்போது, அக்கா, கிறிஷ் எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தீங்களா? நீங்கள் கிறிஷை இங்கே கூப்பிட்டு வரும்போது அவ்வளோ அமைதியாக இருந்தான், யார்கிட்டேயும் சரியாக பேசக்கூட இல்லை. இப்போ எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுகிறாங்க்கா, சந்தோஷமாக இருக்கான், நல்லா படிக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், அதனால தான் கிறிஷ் அங்கே தங்கி படிக்க வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோன்னு அங்கே பேசி எப்படியோ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் கிறிஷ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே சத்யாவும் என்னதான் கிறிஷை பற்றி யோசித்தாலும் நிறைய சந்தேகம் வருதுக்கான்னு கேட்க, என்ன, கிறிஷ்கிட்ட பேசும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிறிஷோட அம்மா என்னவோ வெளியூரில் இருக்கிற மாதிரி தெரியலையே, அவங்க பக்கத்தில் தான் இருந்துக்கிட்டு கிறிஷை பார்க்காம இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லும்போது, ஏன் அப்படிலாம் உனக்கு சந்தேகம் வருதுன்னு முத்து கேட்க, இன்றைக்கி கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப அவங்க அம்மா உண்மையாகவே அங்கே வெளியூரில் வேலை பார்க்குறாங்களா அப்படின்லாம் விசாரிக்கும்போது, அவன் என்கிட்ட பேசினதெல்லாம் வச்சு பார்த்து தான் நான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. ஏதோ ஒரு உண்மையை கிறிஷ் மறைக்கிறான், அதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், பாத்தியா, நீ கொஞ்ச நாள் தான் ஆகுது கிறிஷ் இங்கே அதுக்குள்ளே உன் தம்பி சத்யாவுக்கே சந்தேகம் வந்துருச்சு. கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிப்பேன் சத்யா, நீ கவலைப்படாதுன்னு சொல்ல, சரி மாமா, எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நீங்கள் கிறிஷை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் வேலைக்கு கிளம்ப, உடனே மீனாவும் வந்ததை பார்த்துட்டு கிறிஷும், மீனாத்த, எனக்காக இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அங்கே எங்கள் அம்மா தங்கி படிக்க என்னை சேர்த்து விட்டாங்கல்ல, அங்கே யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியாகவே இருப்பேன். ஆனால் என்கிட்டேன்னு பேச இங்கே பாட்டி இருக்காங்க, சத்யா மாமா இருக்காங்க, அப்பப்போ நீங்களும் வரீங்க. எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்டு பாட்டி சமைச்சு கொடுக்குறாங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் சமைக்கிற மாதிரியே இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. நான் இங்கேயே இருக்கட்டுமா, என்ன வேறு எங்கேயும் தங்க வைக்காதீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு கூட வரல, அங்கே வந்தால் கூட விஜயா பாட்டி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இந்த பாட்டி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சந்திராவை பற்றி பேசிகிட்டு இருக்க. உடனே மீனாவும், பார்த்தீங்களாமா, உங்களை கிறிஷுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான், நீங்கள் சமைக்கிற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குதான், கிறிஷுக்கு இங்கே தங்க பிடிச்சிருச்சு போலன்னு சொல்லும்போது, இங்கேயே அவன் இருக்கட்டும், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கட்டும், இங்கே இருந்து தன்னுடைய படிப்பை பார்த்துக்கிட்டும். ஏன் மீனா, நீயும் உன் தங்கச்சி தம்பின்னு எல்லாரும் இங்கே இருந்தீங்களே, இப்போ என்னடானா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி அங்கங்கன்னு போயிட்டீங்க. இங்கே சத்யாவும் வேலை விஷயமா வெளியில் போயிடுறான், நான் தனியாக தானே இருக்கேன், நான் கிறிஷை பார்த்துக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாத்தியா மீனா, கிறிஷை எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு யோசிச்சப்ப எங்கள் அம்மா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு நீ சொன்னேன், இங்கேயும் கிறிஷ் தங்குவானா, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலன்னு யோசிக்க, இப்போ கிறிஷ் இங்கே தான் தங்குவேன்னு எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறான்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவுக்கு ஃபோன் வருது. உடனே மீனாவும் எடுத்து பேசுகிறாங்க. நான் உடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. என்னாச்சு மீனான்னு கேட்க, இல்லைங்க, இன்றைக்கி ஒரு டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஒரு மண்டபத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க, நான் தான் மறந்துட்டேன், கிறிஷை பார்க்க வர ஒரு எண்ணத்தில் நாங்கள் போகிறதே மறந்துட்டேன்னு சொல்ல, அப்படியா மீனா, நீ தனியாக போக வேண்டாம், நானும் வரேன், அந்த பக்கமாக தான் நானும் போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு கிறிஷை பார்த்து பேசிட்டு மீனாவுக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டருக்காக அங்கே கிளம்பியும் போகிறாங்க. அங்கே கிளம்பி போய் மீனா பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களும், நீங்கள் வர வர டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லா செய்கிறீங்கன்னு, உங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட தான் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கணும்னு தேடி வந்திருக்காங்க மீனா, அதனால தான் நாங்கள் நேற்றே உங்களை வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா சார், நான் தான் மறந்துட்டேன், கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறேன், அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் சார் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும், பாத்தியா மீனா, உன்னோட அருமை பெருமை புரிஞ்சுக்கிட்டு உன் திறமையை தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட தான் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கணுன்னு இப்போ எல்லாரும் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே சிந்தாமணியும் வராங்க. உடனே சிந்தாமணியும் மீனா நிற்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன இந்த மீனா போகிற இடத்துக்குலாம் வரா, இவளால் ஏற்கனவே அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கூட கிடைக்க இருந்த லாபமே கிடைக்கல, நம்மளை வசமாக மாட்டி விட்டுட்டு அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்னு நம்மளும் பொறுப்பை எடுத்துக்கிட்டோம், ஆனால் கிடைக்க இருந்த லாபம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் இந்த மீனா தான். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கா, எல்லா மண்டபத்துலேயும் டெக்கரேஷன் ஆர்டரை நான் தான் எடுப்பேன்னு இந்த மீனாவுக்கு தெரியாதா, எதுக்கு இந்த மீனா இப்படியெல்லாம் செய்கிறா அப்படின்னு ரொம்பவே கோவமா, என்ன சார், நான் வர வேண்டிய இடத்துல வேறு யாரும் இருக்காங்க, டெக்கரேஷன் ஆர்டரை எனக்கு தருவீங்கன்னு நினச்சி வந்தா இங்கே என்ன இந்த மீனா வந்திருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை சிந்தாமணி மேடம், இவங்க மீனா தான் டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்னு கேட்க நானும் மீனாவை வர வச்சேன், நீங்கள் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்
இங்கே நிறைய கல்யாணம்லாம் நடக்குதுன்னு. அதான் டெக்கரேஷன் ஆர்டருக்காக எப்பயும் போல் நான் வந்தேன். நீங்கள் என்ன கேட்காம நீங்களா ஒரு முடிவெடுக்கிறீங்க? மறுபடியும் இந்த மண்டபத்துக்கு நான் தான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு நினச்சா இந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் நீங்கள் எனக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்ல, இல்லை வந்தவங்க மீனாவை பற்றி கேட்கும்போது நான் எப்படி இந்த ஆர்டரை வந்து உங்களுக்கு தர முடியும்? டெக்கரேஷன் ஆர்டரை மீனா எடுத்துக்கிறதா சொல்லிட்டாங்க. வேறு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை தருவேன், கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க, உடனே முத்துவும் அதான் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமும் எதுக்கு இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க? மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு மீனாவை தேடி டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வர சொல்கிறாங்க. நாங்களும் வந்து டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிற இடத்துக்குலாம் நீங்கள் வரீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க, அப்புறம் அவமானப்பட்டு நிற்கிறீங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டரும் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு பேசுகிறீங்களே, அசிங்கமாக இல்லை? உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா அவங்க உங்களுக்கு தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் தரணும்னு பிடிவாதமாக இருந்து தந்திருப்பாங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு தர வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா எதுக்கு எங்களை பற்றி அவங்கக்கிட்ட தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு சிந்தாமணி. நீங்கள் ரொம்ப தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க. மீனாவுக்கு நான் இருக்கேன். நீங்கள் மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நான்லாம் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே மீனாவும், என்னங்க நீங்கள் இவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க. அது மட்டும் இல்லை, எனக்குன்னு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் என்றைக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. ஏற்கனவே கிறிஷ் படிக்கிறாள்லங்க, அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூட என்ன தான் கூப்பிட்ருந்தாங்க. நான் தான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதா இருந்தேன். அந்த டெக்கரேஷன் ஆர்டரும் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இவங்க என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக இவங்களுக்கு பெரிய லாபமே கிடைக்காம நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்பயும் ஏதாவது பிரச்சனை செஞ்சால் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்ன சிந்தாமணி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மீனா கேட்க, இப்போ என்னடி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்ச உடனே ரொம்ப திமிரா பேசுகிற? இதில் பெருசாக என்ன வருமானம் உனக்கு கிடச்சிட போகுது? ஆனாலும் நான் எவ்வளோ நாளாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறேன். நீ இப்போ தானே இந்த வேலைக்கு வந்திருக்க. என்னை பற்றி தெரியாமல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிற. நான்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். உனக்கு எப்படி பாடம் புகட்டணும்னு எனக்கு தெரியும். இந்த முத்துவும் கூட இருக்கிற திமிரில் இப்படிலாம் பேசுகிறல. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு கிடைச்சா எனக்கு என்ன, கிடைக்கலனா உனக்கு என்ன? இதை பற்றிலாம் நான் பெருசாக நினைக்க போகிறதில்ல. ஆனால் இனி நீ டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகிறதே இல்லைல்ல, அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு கோவமாக பேசிட்டு சிந்தாமணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்துவும், பாத்தியா அந்த சிந்தாமணி எப்படி பேசுகிறாங்கன்னு, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது மீனான்னு சொல்ல, நீங்கள் ஏங்க கோவப்படுறீங்க? சிந்தாமணியோட குணமே இதுதான். அவங்களால நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிட்டாவது போவோமேன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு நம்ம கோவப்பட்டால் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? நமக்கு நம்ம வேலை முக்கியம், அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். நம்ம வேலையில் இப்படி பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். எல்லாத்தையும் சமாளித்தாதான் முன்னேற முடியும்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. அது நீங்கள் சொன்னதுனால தான் சிந்தாமணி பேசினப்பெல்லாம் நான் பெருசாக எதையுமே எடுத்துக்கல. வாங்க நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கிட்ட மீனாவும் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக தனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்ச உடனே முத்துக்கிட்ட பேசிட்டே சந்தோஷமாக மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி முத்துவும் மீனாவும் டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நல்ல லாபம் வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்ப, இது எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்க சிந்தாமணியால் தாங்கிக்க முடியல. தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா இந்த மீனா நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இருக்கிற டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் வாங்கிக்கிறா. இதன் மூலமாக மீனாக்கு நல்ல வருமானம் வரும். எப்படி இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. முதல்ல போய் அந்த விஜயாவை பார்க்கணும். விஜயா கிட்ட மீனாவை பற்றி சொல்லணும். என் வழியில் இந்த மீனா ரொம்ப தலையிடுறான்னு மீனா மாமியாருக்கு புரிய வைக்கணும். இல்லை நான் இந்த பிஸ்னஸ் மூலமாக வருமானம் பார்க்கவே முடியாது போலையே. எங்கே போனாலும் இந்த மீனா வந்து நிற்கிறதுனால எனக்கு வர வர டெக்கரேஷன் ஆர்டர் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சிந்தாமணிக்கு மீனா மேலேயும் முத்து மேலேயும் ரொம்பவே கோவம் வருது. உடனே இங்கே பார்வதியோட வீட்டுக்கு சிந்தாமணி கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்வதியும், என்ன சிந்தாமணி இப்போ வந்திருக்கீங்க? விஜயா இப்போ தான் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனா. யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் விஜயா மேடமை தான் பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனாவால் எனக்கு நிறைய பிரச்சனை. வெளியில் வேலைக்கு போனால் கூட அந்த மீனாவை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல, மீனாவும் பூ கொடுக்க போகிறது டெக்கரேஷனோட செய்ய போகிறதுன்னு அவள் வேலையை தானே பார்க்க போகிறா. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, இன்றைக்கி நானும் வெளியில் என் வேலையாக டெக்கரேஷன் ஆர்டருக்காக போயிருந்தேன். எனக்கு முன்னாடியே அங்கே வந்த மீனா அந்த டெக்கரேஷன் ஆர்டர் வாய்ப்பை அவளே வாங்கினது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டு கிளம்பி போயிட்டா. இந்த மீனா கூட முத்துவும் இருக்கிறதுனால என்னை கொஞ்சம் கூட இந்த மீனா மதிக்க மாட்டேங்கிறா. உங்கள் மருமக மீனா செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு விஜயா கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். மீனா செய்கிறது எல்லாமே தப்பு தானே விஜயாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே விஜயா இல்லைன்னு நீங்கள் சொன்ன உடனே என்ன செய்யன்னு தெரியாமல் தான் நிற்கிறேன்னு சொல்ல, நீங்கள் மீனாவை பற்றி பேச தான் வந்தீங்களா? நல்ல வேலை விஜயா இங்கே இல்லை. இப்போவும் சொல்கிறேன்,
என்னைக்கு விஜயா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவுக்கு பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சாலோ அன்னையிலேருந்து விஜயாவும் அவமானப்பட்டு தான் நிற்கிறா. மறுபடியும் நீங்கள் என்னதான் மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் மீனாவோட திறமைக்கு தானே தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலனா ஏன் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஏன் மீனாவை பற்றி இப்படி தப்பாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களை விட மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குது. நிறைய வந்து டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செய்கிறத நான் இங்கே வந்து விஜயா வீட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு தான் மீனாவை பற்றி தெரியல. இந்த மாதிரி மீனாவை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. வேணும்னா நாளைக்கு நீங்கள் வந்து விஜயாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சிந்தாமணி இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் பிடிக்காத பார்வதி உடனே சிந்தாமணியை அங்கேருந்து போக சொல்கிறாங்க. சிந்தாமணிக்கு ரொம்ப கோவம் வருது. நாளைக்கு வந்து மாஸ்டரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா தனக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு வேலையை கூட பார்க்க நேரமே இல்லாமல் அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய உடனே அண்ணாமலை, பரவாயில்லையே மீனா, இவ்வளோவும் நீ தான் செஞ்சியா? அப்போ புது டெக்கரேஷன் ஆர்டருக்காக புதுசாக நீ வந்து இந்த மாதிரிலாம் விதவிதமாக செய்கிறியாம்மா? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம்மாம்மா, இப்படிலாம் செஞ்சாதான் அவங்க நம்மளை நம்பி இன்னும் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் நமக்கு தருவாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லா செஞ்சு கொடுக்கணுன்ற ஆசையில் தான் இப்படி ஒரு முறை செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டரை மறுமுறை நான் செய்யவே மாட்டேன். இப்படி விதவிதமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது தான் என்னுடைய வேலையேன்னு சொல்ல, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குமா, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க கண்டிப்பாக உன்னை பாராட்ட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க உடனே அங்கே வந்த ரோகிணி, என்ன மீனா இதெல்லாம்? நீங்கள் டெக்கரேஷனோட செய்கிறதுக்காக எல்லா வேலையும் இங்கேயே இருந்து செஞ்சுட்டு இருந்தா வீட்டு வேலையை யார் பார்க்குறது? டெக்கரேஷன் ஆர்டர் முக்கியம்தான். அதுக்காக நீங்கள் வீட்டு வேலை செய்யலைன்னா என்ன தான் விஜயத்தை சமைக்க சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரியும்ல எனக்கு சரியாக சமைக்க தெரியாதுன்னு. அப்புறம் நான் சமைச்சு கொடுத்தாலும் இந்த சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பார்க்குறத விட்டுட்டு என்ன இந்த டெக்கரேஷன் ஆர்டரில் பெருசாக உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுதுன்னு இப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்க மீனா. நீங்கள் வீட்டு வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? இப்போ விஜயாத்தை என்ன தான் கோவமாக பேசி திட்ட போகிறாங்கன்னு சொல்ல, ரோகிணி, உங்கள் வேலை எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு ஏன் வேலையும் முக்கியம். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு பார்லருக்கு போகிறீங்கல்ல, அந்த வேலை வேண்டான்னு வீட்டிலே இருந்து சமைக்க கற்றுக்க வேண்டியதானே? எத்தனை நாள் தான் நானே சமைச்சு கொடுத்துட்ருக்க முடியும்? நீங்கள் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த வீட்டோட மருமக தான். அந்த பொறுப்பே இல்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. நான் என் வேலையை பார்க்க வேண்டாமா? நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்யணுமா? விஜயாத்தை என்ன இன்னைக்கு அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க? என்னைக்கு போய் சொல்லி ஏமாற்றி மாட்டிக்கிட்டீங்களோ அன்னையிலேருந்து உங்களை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கும் வேலை இருக்குங்க. நானும் கொஞ்சம் வருமானம் பார்த்தா தான் மாடியில் எங்களுக்குன்னு ரூம் கட்ட முடியும். உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எப்படி? என் வீட்டுக்காரருக்கு என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்க்குறேன். இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு நான் சமைக்கணும் அதுதானே பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இல்லை மீனா, கோவப்படாதீங்க. எனக்கு தான் சமைக்க தெரியாதுல்ல, நிறைய வேலை இருக்கா. உங்களை மாதிரி இல்லைல்ல. நீங்கள் என்ன தான் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சாலும் சரியான வருமானம் வராது. ஆனால் நான் அப்படி இல்லை. அங்கே பார்லரோட ஓனராக இல்லைனாலும் அங்கே ஸ்டாஃபாக வேலை பார்த்தே உங்களை விட நிறைய எனக்கு சம்பளம் வருது. அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை விட நான் அதிகமாக வேலை பார்க்குறேன் ரோகிணி. அதுக்கு ஏற்ற வருமானம் வரலனாலும் நான் பிடிச்ச வேலையை செய்கிறேன். வந்த வருமானம் போதும்னு நேர்மையாக என் வேலையை பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கீங்க. அதான் பொறுப்பே இல்லாமல் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு என்கிட்ட இப்படி வந்து என்னை பற்றி இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க. என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாம். இன்றைக்கி என்னால் சமைக்க முடியாது. விஜயாத்தை வந்து கேட்டால் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிடுவேன். உங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் ரோகிணின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து மீனாவும் கொஞ்ச நேரம் கழித்து, மீனா என்ன சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு வெளியில் வராங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், இங்கே பாரு மீனா, நாளைக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்காக வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க, வீட்டு வேலையை பார்க்க முடியாதுன்னு ஏற்கனவே சொன்ன ஞாபகம் உனக்கு இல்லையா? மற்ற மருமகளை கூப்பிட்டு கிச்சனில் இருக்கிற வேலையை பார்க்க சொல்லு. நீயும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. மீனா இன்னைக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்காக தான் வேலையெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்ல, சரிங்க, நான் தான் மறந்துட்டேன், இந்த ரோகிணி கிட்ட வேலையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. மனோஜ், அந்த ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்ல, அம்மா ரோகிணி ரொம்ப முடியலன்னு ரெஸ்ட் எடுக்கிறாமான்னு சொல்லும்போது, அதெல்லாம் வீட்டு வேலை செஞ்சால் சரியாயிரும், அவளை வெளியில் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. மனோஜ், எனக்கு சமைக்க தெரியாது, உங்கள் அம்மா கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசு. அந்த மீனா வேணும்னே என்னை சமைக்க வைக்கணும்னு ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு நான் சமைச்சு கொடுத்தா எல்லா வீட்டு வேலையவும் நானே செய்ய வேண்டியதாக போயிடும். அதுக்கப்புறம் மீனா சந்தோஷமாக வெளியில் இருக்க வேலையை பார்ப்பாங்க. அப்புறம் உங்கள் அம்மா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா என்னால் கடைக்கும் வர முடியாது, பார்லருக்கும் போக முடியாது. நீ தான் ஏதாவது சொல்லணும் மனோஜ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே மனோஜும், நான் இருக்கல ரோகிணி, நீ கவலைப்படாத, அப்படியே வேணும்னாலும் எல்லாருக்கும் நானே சாப்பாடை வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்க, அதான் ரோகிணி ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்கிறேன், மீனாவை சமைக்க சொல்லாமல் ஏம்மா ரோகிணியை கூப்பிட்றீங்க? ரோகிணி என்னம்மா சாதாரண வேலையை பார்க்குறான், காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரா, அவளை வேற வெளியில் வர வச்சு வீட்டு வேலையை செய்ய வைக்கலான்னு பார்க்குறீங்களான்னு கேட்க, உனக்கு என்ன பிரச்சனை இப்படிலாம் பேச சொல்லி ரோகிணி சொன்னாலா? இப்படிலாம் நீ பேசின என் பையனை கூட பார்க்காம இந்த வீட்டிலையே தங்க இடம் இல்லைன்னு அனுப்பிடுவேன், புரியுதில்லன்னு கேட்க, இல்லைம்மா பரவாயில்ல ரோகிணி தானே, நானே கூப்பிட்றேன், ஏதோ கோவத்தில் இப்படி பேசிட்டேம்மா, அதுக்குன்னு இப்படிலாம் முடிவெடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு, ரோகிணி அம்மா கூப்பிட்றாங்கல்ல, நீ வெளியில் வா, அம்மா என்ன சொன்னாலும் அதை நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு மனோஜ் வந்து பேச, உடனே ரோகிணி ரொம்ப கோவமாக மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. இல்லை அத்தை, எனக்கு கொஞ்சம் முடியல, அதான் ரெஸ்ட் எடுத்தேன்னு சொல்ல, நீ ரெஸ்ட் எடுத்த வரைக்கும் போதும், தினமும் வந்து ரெஸ்ட் எடுக்க தான் செய்கிறேன், இன்றைக்கி போய் கிச்சனில் இருக்க வேலையை பாரு, எல்லாரும் வேலையிலேருந்து வரதுக்குள்ளே சமைச்சு வைக்கணும், மீனா தினமும் பொறுப்பாக வேலையை பார்க்குறால, இன்றைக்கி ஒரு நாள் நீ வேலையை பார்த்தா தப்பே இல்லை, சீக்கிரமாக போய் சமைச்சு வைன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சமைச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு மீனா மீனா மாதிரி சமைக்க தெரியாது, அதனால் வெளியில் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு தினமும் வெளியில் வாங்கி சாப்பிட்டா அவ்வளவுதான், பிரச்சனை தான் வரும், என்னாலலாம் அதை சாப்பிட முடியாது, சமைச்சு வீட்டிலையே சமைக்கிறது தான் நான் சாப்பிடுவேன், மீனாக்கு அதை பற்றி நல்லா தெரியும், நீ பொறுப்பான மருமகளாக இருந்தால் தானே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன செய்வேன்லாம் தெரியாது, இப்போ நீ போய் வீட்டு வேலையை பார்க்கல அவ்வளவுதான், மனோஜ் கிட்ட சொன்னது தான் உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும், வா ரோகிணி இங்கே நின்றுட்டு இருக்காத, அம்மா இருக்கிற கோவத்தில் 2 பேரும் இங்கேருந்து அனுப்பிட்டாங்கன்னா வெளியில் போய் நாம தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியை சமைக்க சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் டெக்கரேஷனோடருக்காக ரொம்ப நல்லபடியாக அங்கே வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே வந்து வரும்போதே மீனா வந்து சமைக்கலன்னு முத்துக்கிட்ட சொன்னதால் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே முத்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க, மீனா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிங்க, நல்ல வேலை சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, இல்லை இந்த ரோகிணி சமைக்க தெரியாதுன்னு பிரச்சனை செய்ய உங்கள் அம்மாவும் இங்கே தேவையில்லாமல் நானும் டெக்கரேஷனோட செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. மீனா முழிச்சிருந்து தனக்காக கிடைச்ச டெக்கரேஷனோட ரொம்ப நல்லபடியாகவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அங்கே வந்து அந்த கிளாஸ்க்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கே வந்து அந்த ஆளும் பார்வதியவே பார்த்துட்ருக்க, பார்வதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த ஆளை எதுக்கு வந்து கிளாஸ்க்கு வர வைக்கிற அந்த விஜயா, இவர் சரியே இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உள்ளே போகிறாங்க. உடனே அங்கே வந்த விஜயாவும், என்ன பார்வதி பார்த்தல்ல என்னை நம்பி எத்தனை பேர் கிளாஸுக்கு வராங்கன்னு, இப்போ இந்த மாதம் நம்ம பணமே வாங்காமல் இந்த கிளாஸ் எடுத்தாலும் அடுத்த மாதத்துலேருந்து நல்ல வருமானம் வரும்ல, நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால டான்ஸ் கிளாஸ் எடுக்க உனக்கு நான் எந்த பணமும் கொடுக்கல, ஆனால் இனிமேல் அப்படிலாம் இருக்காது, நடக்காது, நீ எனக்கு செய்கிற உதவிக்கு நான் மாதம் மாதம் உனக்கு பணம் கொடுக்குறதா இருக்கேன், நீ தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உன்னால தான் இப்போ நான் மறுபடியும் கிளாஸ் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கேன். விஜயா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத, இங்கே வர எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க, ஆனால் அங்கே பாரு அந்த ஆள் மட்டும் நான் எங்கே போனாலும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, என்கிட்ட பேச வரணும்னு நினைக்கிறாரு, இப்போ கூட பாரேன் அவர் கிளாஸுக்கு வர மாதிரி தெரியவே இல்லை, இப்படி யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லாரையும் கிளாஸுக்கு வர வைக்கிற, உன்னையும் நம்பி நீ கிளாஸ் எடுக்க நான் இடம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு அந்த ஆளை வரது இங்கே பிடிக்கல, பேசாமல் நாளையிலேருந்து வர வேண்டான்னு நீ சொல்லிடுறியா அப்படின்னு சொல்ல, என்ன பார்வதி அவர் மூலமாகவும் நமக்கு வருமானம் தானே வரப்போகுது, அவர் வந்து என்ன செஞ்சால் நமக்கு என்ன, நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அவர் எதுக்கு வந்திருக்காரோ நல்லபடியாக வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போகட்டுமே, இவரை பார்த்து நீ ஏன் வந்து பதட்டமாக இருக்கேன்னு சொல்ல, எனக்கு என்னவோ பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன், நான் கூப்பிட்டு உனக்காக பேசுகிறேன் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விஜயா, உன் மேலே உள்ள நம்பிக்கையில் 2 நாள் நான் பொறுமையாக இருப்பேன், இல்லை இதே மாதிரி இந்த ஆள் செஞ்சிட்டு இருந்தாரு, நானே இனி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு பேசி அனுப்பிடுவேன், புரியுதுல அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. அந்த சமயம் அங்கே சிந்தாமணியும் வராங்க. சிந்தாமணியும் கிளாஸில் அங்கே எல்லார மாதிரியும் கலந்துக்கிறாங்க. அங்கே ஒவ்வொருத்தரும் வந்து விஜயா கிளாஸ் எடுக்கும்போது அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி செஞ்சாலும் அங்கே இருக்கிற அந்த ஆள் மட்டும் பார்வதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, உடனே பார்வதிக்கு ரொம்ப கோவம் வருது, இந்த ஆளை சும்மா விடக்கூடாது, விஜயா எதுவும் பேச மாட்டான்னு தெரியுது, நாம் தான் இந்த ஆளுக்கு சரியான பதில் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்வதி தனியாக நிற்கும் போது அந்த ஆளும் போய் பேச போக, உடனே இங்கே வந்து பார்வதி சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை,
இங்கே கிளாஸுக்கு வரது விஜயா சொல்லி கொடுக்குறத கற்றுக்கிறதுக்காக தானே. நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படிலாம் செய்கிறீங்க? அப்படின்னு பார்வதி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே அங்கே வந்த அந்த ஆளும், இல்லை மேடம், நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நீங்கள் தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தானே சொல்ல, நீங்கள் யாருங்க என்கிட்ட பேசுகிறதுக்கு? நீங்கள் என்ன பார்க்கவா வரீங்க? கிளாஸை கவனிக்க தானே வரீங்க. ஆனால் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. இனி இந்த மாதிரி செஞ்சீங்க, இந்த கிளாஸ் பக்கமே நீங்கள் வராதீங்கன்னு சொல்லிடுவேன். என்கிட்ட இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு கோவமாக பேசி அந்த ஆளை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க பார்வதி. இங்கே விஜயா உட்காந்துட்டு இருக்கும்போது சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன மேடம், இன்னைக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க போல் உங்கள் கிளாஸ்க்கு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னதான் டான்ஸ் கிளாஸில் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் இப்படி ஒரு கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, உங்கள் திறமை வேற யாருக்குமே வராதுன்னு விஜயாவை முதல்ல பாராட்டி பேசுகிறாங்க சிந்தாமணி. உடனே பார்வதியும், நான் நினச்சேன் இந்த சிந்தாமணி இப்படி தான் பேசி விஜயா மனசை மாற்றி மீனாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிப்பாங்கன்னு. அதே மாதிரி இந்த சிந்தாமணி செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்வதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே சிந்தாமணி, ஆமாம், உங்கள் மருமக மீனா இன்றைக்கி பூ கொடுக்க கிளம்பிட்டாங்களா மேடம் அப்படின்னு கேட்க, இன்றைக்கி பூ கொடுக்கறது மட்டும் இல்லை, மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுக்காக வீட்டிலையே அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருந்தா மீனா. எப்படி தான் இவ்வளோ திறமை இந்த மீனா கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மீனா ஒன்றும் இந்த ரோகிணி மாதிரியோ மனோஜ் மாதிரியோ பெரிய படிப்பெல்லாம் படிக்கலைனாலும் தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு மீனா எவ்வளோ முயற்சி செய்கிறா தெரியுமா சிந்தாமணின்னு பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்காத சிந்தாமணியும், என்ன இவங்க மருமகளை பற்றி பேசலாம்னு நினைக்கும்போது மீனாவை ரொம்ப தான் பெருமையாக பேசுகிறாங்க இந்த விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்க வேண்டியது மேடம். வேணும்னே பிரச்சனை செஞ்சு மீனா அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க தெரியுமா. நேத்தா தான் நான் கிளாஸ்க்கு கூட வரல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, உடனே விஜயாவும், என்னது மீனா பிரச்சனை செஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கிட்டாளா? அது எப்படி முடியும்னு கேட்கும்போது, எல்லாம் உங்கள் பையன் முத்து இருக்கும்போது முடியாதா என்ன? எனக்குன்னு தான் டெக்கரேஷன் ஆர்டர் தரதுக்காக அவங்க வந்தாங்க. ஆனால் முத்து, என் மனைவி மீனா ரொம்ப நல்லா திறமையாக இருப்பா, திறமையாக இந்த மாதிரி டெக்கரேஷன் ஆர்டர் செய்வான்னு எனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை மீனாவுக்கு வாங்கி கொடுத்ததே உங்கள் பையன் முத்து தான். அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் இல்லாமல் நான் திரும்பி வந்துட்டேன். இந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து எனக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் அவங்களே வாங்கி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் அந்த முத்து இப்படி தான் எங்கே போனாலும் பிரச்சனை செய்வான். முத்து திருந்தவே மாட்டான். ஆனால் முத்துவோட அப்பாவாக இருக்கட்டும், இந்த ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் முத்து மீனாக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் பேசுகிறத யாரும் கேட்குறதே இல்லையே. நேற்று மீனா கிடச்ச டெக்கரேஷனோட ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு வீட்டு வேலையை கூட பார்க்கலனா பாருங்களேன். என்ன, முத்து தான் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு சொல்ல, உடனே பார்வதியும், அதான் இப்போ நீ ஒன்றும் சாப்பிடாமலாம் இல்லைல்ல, முத்து வந்து மீனாவுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கான். அப்புறம் என்ன 2 பேரும் இப்படி நீ பேசிகிட்டு இருக்க விஜயா? இந்த சிந்தாமணி பேசுகிறதெல்லாம் கேட்காத. எனக்கு நல்லா தெரியும், சிந்தாமணிக்கு மீனா மாதிரி பெரிய திறமெல்லாம் இல்லை. அவங்க மற்றவங்கள ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. ஆனால் மீனா நேர்மையாக கிடைக்கிற வருமானம் போதும்னு அவங்க தேடி வரவங்க கிட்ட தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். சிந்தாமணி சொல் பேச்சை கேட்காதன்னு சொல்லிகிட்ருக்க, உடனே இங்கே சிந்தாமணியும், பார்வதி, நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறது விஜயா கிட்ட, நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? இப்படி தான் நீங்கள் மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மீனா ஏன் வேலையில் தலையிடுறா. நீங்கள் உங்கள் மருமக மீனா கிட்ட சொல்லி வைங்க. நானும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பேன். ஆனால் மீனாவாலையும் முத்துவாலையும் எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னா நான்லாம் அப்புறம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். எனக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய தெரியும் மேடம். அதனால் உங்கள் மருமகக்கிட்டேயும் உங்கள் பையன்கிட்டேயும் சொல்லி வைங்க. நான் கிளம்புறேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து சிந்தாமணியும். உடனே விஜயாவும், பார்வதி, இங்கே சிந்தாமணி இவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறாங்க, சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு இங்கே விஜயா பார்வதி வீட்டிலேருந்து தனியாக கிளம்பி வராங்க. அந்த சமயம் அங்கே கிளாஸில் சேர்ந்த பார்வதி கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்ட அந்த ஆளும் ரொம்ப நேரமாக விஜயாவுக்காக காத்துட்ருக்க, விஜயாவும், என்ன இவர் இங்கே நிற்கிறாரு, எதுக்கு நிற்கிறாருன்னு தெரியல, நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோன்னு சொல்லி யோசிக்க, மேடம் உங்களை பார்க்க தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன எதுவாக இருந்தாலும் கிளாஸில் வச்சே பேச வேண்டியதானே, நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பார்வதியை பற்றி பேசணும்னு சொல்ல, பார்வதியை பற்றி பேசணுமா, எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை நான் கிளாஸில் சேர்ந்ததே உங்கள் ஃப்ரெண்டு பார்வதிக்காக தானே சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ இங்கே யோகா கிளாஸில் சேர்ந்ததுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு பார்வதிக்காகவா? அப்போ இதெல்லாம் கற்றுக்கணும்னு நீங்கள் சேரவே இல்லையான்னு விஜயா கோவமாக கேட்குறாங்க. நீங்கள் கோவப்படாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டை நான் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்கள பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பசங்க சொந்தக்காரங்கன்னு யாரும் அவங்கள பார்க்க வரதில்லை, நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது, ஆமாம்,
ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறதுலாம் சரியில்லையே. இதெல்லாம் என் ஃப்ரெண்டு பார்வதிக்கு தெரிஞ்சா என்ன அவள் வீட்டில் கிளாஸ் எடுக்க கூட விட மாட்டா. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நாளையிலேருந்து நீங்கள் அந்த கிளாஸ் பக்கமே வர வேண்டாம். இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் வந்து பார்வதியை பார்த்த உடனே அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஏன் திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது? உங்களுக்கு பார்வதிய பத்தி நல்லா தெரியும்ல. அவ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதுலயும் அவ தனியா இருக்கும்போதெல்லாம் நான் தான் அப்பப்ப வந்து பார்வதிக்கு உதவி செய்வேன். ஏன் அவ வந்து அவ ரொம்ப முடியாமயும் இருக்கா. நான் இதெல்லாம் தெரிஞ்சாலே பார்வதி ரொம்ப கோவப்படுவான்னு சொல்ல, மேடம் இதில் ஒரு ரூ. 10,000 பணம் இருக்கு. இத வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி இங்க விஜயா கிட்ட அந்த பணத்த குடுக்குறாங்க. விஜயா பணத்த குடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சதால, மேடம் இந்த பணம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்க, இல்ல எப்படியும் நான் தினமும் அங்க கிளாஸ்க்கு வந்தா தான் பார்வதிய பார்க்க முடியும். நீங்க கோவத்துல அந்த பக்கமே வராதீங்கன்னு சொல்லிறக்கூடாதுல்ல. அதுக்காக தான்னு சொல்ல, அப்ப இந்த ஆள்கிட்ட நெறைய பணம் இருக்கு போலயே. என்ன சொன்னாலும் இந்த பார்வதிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலே நெறைய பணம் குடுப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்க, இங்க விஜயாவும் பரவால்ல நீங்க கிளாஸ்க்குலாம் வரலாம். ஆனா இதெல்லாம் பார்வதிக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவா. கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருங்க. நான் பார்வதி கிட்ட இத பத்தி பேசுறேன்னு சொல்ல, பார்வதி கிட்ட பேசி உங்களுக்கு நான் இந்த கல்யாணத்த செஞ்சு வைக்கிறேன். கண்டிப்பா பார்வதி நான் என்ன சொன்னாலும் கேட்பா. நீங்க நெனச்ச மாரியே பார்வதி நல்லா பார்த்துப்பீங்கல்ல. என் ஃப்ரெண்டு பார்வதிய நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னா, நானும் உங்களுக்கு உதவி செய்றேன்னு இங்க ரூ. 10,000 பணத்த பார்த்த உடனே இங்க விஜயாவும் மனசு மாறி இப்படி சிரிச்சு பேசுறாங்க. உடனே அந்த ஆளும், "நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. நான் வாங்கிட்டு வந்து தரேன். அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு உதவி செய்றதுனால அப்பப்ப இந்த மாதிரி நெறைய பணமும் நான் குடுக்குறேன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு போக, விஜயாவுக்கு அவ்ளோ சந்தோஷம். பார்வதி மூலமா நமக்கு இந்த மாதிரி பணம்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. பார்வதி நம்மளுக்கு இடம் குடுக்குறா, அதன் மூலமா நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும்னு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஆனா, இந்த கிளாஸுக்கு வந்த இந்த ஆளால பார்வதிக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நமக்கு நெறையா நல்லது நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இந்த ஆள் ரொம்ப நல்லவரா தான் இருப்பாரு போலயே. அதனால இவருக்கு வந்து பார்வதிய கல்யாணம் பண்ணி வச்சோன்னா, நமக்கும் நல்லா பணம் கிடைக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க, இங்க வந்து விஜயாவும். விஜயா மேடமால தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. அவங்களுக்கு அப்பப்போ பணம் குடுத்து எப்படியாவது இந்த பார்வதிய கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப பார்வதிக்குன்னு பெரிய வீடெல்லாம் இருக்கு. அவங்க பசங்க மாசம் மாசம் பணம் அனுப்பி குடுக்குறாங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு பெரிய வருமானம் இல்லனாலும், நம்மக்கிட்டன்னு வீடு கூட இல்லனாலும், இங்க வந்து பார்வதிய கல்யாணம் பண்ணா நம்மளுக்கும் ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும். அப்படின்றதுக்காக இந்த ஆள் வந்து திட்டம் போட்டு இங்க விஜயா கிட்ட இப்படி சொல்லிட்டுருக்க, ஏற்கனவே இவர் நமக்கு நெறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் பெரிய பணக்காரரா இருப்பாரு போலன்னு விஜயா நெனச்சுக்கிட்டு, அந்த ஆளுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இத பத்தி பார்வதி கிட்ட கொஞ்சம் கூட பேசாம அந்த ஆளையும் கூப்பிட்டுட்டு விஜயாவ பொண்ணு பார்க்கறதுக்காக சிரிச்சுக்கிட்டே விஜயா பார்வதியோட வீட்டுக்குள்ள வராங்க. உடனே பார்வதி ஒண்ணுமே புரியாம, "என்ன விஜயா? என்ன? அதுவும் இந்த ஆள் கூட வந்து நிக்கிற? அதுவும் என்ன? இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "பார்வதி, உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லப் போறேன். உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "நீ எப்பயுமே என் கூட இருந்தாலே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்ல, "நீ ரொம்ப முடியலன்னு சொன்னப்ப உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு நானும் மனோஜும் தான் கூப்பிட்டு போனோம். நாங்களும் வராமல் இருந்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்க, நானே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன். மற்றவங்கள வந்து எதிர்பார்க்குற எண்ணம் எனக்கு என்னைக்கும் வந்ததில்ல விஜயா. நீ இருக்கியேன்னு கூப்பிட்டேன். இது வேற இதை வேற இது ஒரு பிரச்சனையா நீ பார்க்குறியான்னு கேட்கும்போது, இப்போ நீ தனியாக இருக்கிறதுனால தானே எனக்கும் மனோஜுக்கும் ஏன் அந்த முத்து மீனாவுக்கு கூட ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு தேவைன்னா கேட்குற. இதே உனக்கு துணையா வேற யாராவது இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்ல, அப்படி எனக்குன்னு யாரும் உதவி செய்ய வேண்டான்னு தான் நான் தனியா இருக்கேன். இப்ப நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நீ என்ன இந்த ஆள கூப்பிட்டு வந்திருக்க? இந்த ஆள பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. இப்ப என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்க? அப்படின்னு கேட்க, இவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்ல, நான் கேட்டேனா உன்கிட்டன்னு பார்வதி கேட்குறாங்க. இல்ல, இவர் உன்னை விரும்புறாராம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாராம். இப்ப உன் பசங்களும் உன் கூட இல்ல. உன்னை பார்த்துக்கிறதுக்கு, கவனிக்கிறதுக்குன்னு யாராவது வேண்டாமா? அப்படின்னு சொல்ல, விஜயா இப்ப என்ன பேச வந்திருக்க நீ? அப்படின்னு கேட்க, உன்னை பொண்ணு கேட்டு வந்தேன் பார்வதி அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஆள் முன்னாடியே விஜயாவ பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பார்வதியும். என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியும். நீ இப்படி
கையில் நிறைய பழம் பூவுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும்போதே நினச்சேன், உனக்கு வேறு வேலை இல்லை, அசிங்கமா இல்லை விஜயா இப்படி என்கிட்டயே வந்து கேட்குறதுக்குன்னு கேட்க, அந்த ஆளும் திரு திருன்னு முழிக்கிறாரு. நானும் இந்த பெரிய வசதியான வீடு, அப்புறம் இந்த பார்வதிக்கு அவங்களோட பசங்க அனுப்புகிற பணம்னு எல்லாமே பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு வரும்னு நினச்சி நாம் இங்கே வந்தோம். இந்த விஜயாவை நம்ப வச்சிட்டோம். ஆனால் பார்வதி ரொம்ப தெளிவாக இருக்காங்களே அப்படின்னு அந்த ஆள் திரு திருன்னு முழிக்கிறாரு. உடனே பார்வதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, என்ன நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன் நினச்சிட்டு இருக்கியா? நீ என் ஃப்ரெண்டு, அதுக்காக போனா போதுன்னு உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் முடிவெடுக்க நீ யாருடி அப்படின்னு கேட்க, என்ன பார்வதி இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, இப்படி பேசாமல் வேற எப்படி பேச முடியும்? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? எனக்கு இப்போ யாரும் தேவையில்லைன்னு எல்லாராலையும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், நல்லா அனுபவிச்சிட்டேன். தனியாக நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சா உனக்கு போனால் போதுன்னு கிளாஸுக்கு இடம் கொடுத்தா, நீ என்னடானா இப்படி எனக்கு என்கிட்டயே கேட்காம நீயா ஒரு முடிவெடுத்து இந்த ஆளை கூப்பிட்டு வந்து நிற்கிறியே. எனக்கு இப்போ கல்யாணம் வேணும்னு நான் வந்து உன்கிட்ட கேட்டேனா, நீ செஞ்ச உதவிக்கு நீயா என் வாழ்க்கையில் முடிவெடுப்பியா? இதெல்லாம் என் பசங்களுக்கு தெரிஞ்சால் உன்னை சும்மா விட மாட்டாங்க, தேடி வந்து உன்னை வெளுத்து வாங்குவாங்க. விஜயா நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு கோவமாக பேச ஆரம்பிக்க, இல்லை இவர் நல்லா வசதியாக இருக்காரு, நீ தனியாக இருக்கல்ல, நீ என் ஃப்ரெண்டு தானே, உனக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கக்கூடாதா? அதனால தான் இப்படி செஞ்சேன், நீ தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, நான் இப்போ தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ எதுக்காக இப்படிலாம் செய்கிறன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் இந்த ஆள் வசதியாக இருக்காருன்னு சொன்னியே, அப்போ இந்த மாதிரி நான் பொண்ணு கேட்க போகிறேன், அப்போ அதுக்காக கொஞ்சம் பணம் கொடுங்க, என் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுக்காகவும் கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்ல, இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம், உங்கள் ஃப்ரெண்டு விஜயா தான் உங்களுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வாங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு விஜயாவுக்கு நான் நிறைய பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்ல, உடனே விஜயாவும் இப்போ இதெல்லாம் ரொம்ப அவசியம், ஏற்கனவே பார்வதி ரொம்ப கோவமாக இருக்கும்போது நீ கொடுத்த பணத்தெல்லாம் வேற சொல்லி என்னை மாட்டி விடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து விஜயா கோவமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே பார்வதியும், நீ மற்ற எல்லாருக்கும் பிரச்சனை செஞ்ச விஜயா, நானும் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் நீ திருந்தணும், அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு, இப்போ எனக்கே பிரச்சனை செய்ய நினச்சிட்டேன். இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, இவரை எனக்கு பிடிக்கவும் இல்லை, இவர்கிட்ட நான் பேசக்கூட விருப்பப்படலைன்னு உனக்கு தெரியும். நீ ஏன் இந்த ஆளை கூப்பிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே? நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்குன்னு நான் எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் நீ எடுத்துகிட்டு இருந்தேன்னா பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே உன்னை விடுறதுக்கு காரணம் கூட உன் மேலே நான் வச்ச நம்பிக்கை. இப்போ அந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஆயிடுச்சு. முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா, இல்லை நான் இருக்கிற கோவத்தில் உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி, உனக்கு நல்லது செய்யலாம்னு நினச்சி வந்தா நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, எனக்கு நல்லது செய்ய உனக்கு எந்த தகுதியும் இல்லை, நீ என் ஃப்ரெண்டே கிடையாது, இனி என் வீட்டு பக்கமே வராத. நீ உண்மையாகவே என்னை ஃப்ரெண்டாக நினச்சிருந்தா என் கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருக்கும், இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு என்னை அவமானப்படுத்த நினச்சிருக்க மாட்டேன். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நீ அந்த ஆள்கிட்டேருந்து பணம் வாங்கணுன்றதுக்காக, இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்க பார்த்தியா? இதெல்லாம் முதல்ல என்கிட்ட நீ பேசியிருக்கணும். இதெல்லாம் முடியாதுன்னு நானும் தெளிவாக சொல்லியிருப்பேன். தேவையில்லாமல் இந்த ஆளை கூப்பிட்டுட்டு நீயும் இங்கே வந்து பொண்ணு கேட்க வரேன்னு சொன்னல, இனி என்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சா கூட நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இங்கேருந்து கிளம்பு, என் முகத்திலேயே முழிக்காத. இனி என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உதவி கேட்டு வந்தால் கூட நான் இனி உன்னை பார்க்க விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்கிறாங்க. எதையும் யோசிக்க தயாராக இல்லை. நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் நீ எனக்கு நல்லது மட்டும் செஞ்சுருக்கணும். நீ எப்படிப்பட்டவன் தான் எனக்கு தெரியுமே. உன் வீட்டில் உள்ள யாரையும் மதிக்க மாட்டேன், பணம் தான் முக்கியம்னு நினப்ப, அதுக்காக நீ இப்படி கூட செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு ஃப்ரெண்டே எனக்கு வேண்டாம். நீ நீ வந்து கிளாஸ் எடுக்கணும்னா இவங்க எல்லாரையும் உன் வீட்டில் வர வச்சு கிளாஸ் எடுத்துக்க. அதன் மூலமாக உனக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம். நீ நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன். என்னைக்காவது உன்னை இப்படி மாட்டி விடணும், இப்படிலாம் செய்யணும்னு நான் நினச்சிருப்பேனா? இல்லைல்ல. ஆனால் நீ பணத்துக்காக என்னை ஃப்ரெண்டாக நினைக்கலல்ல, எனக்கு இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினச்சல, இனி இப்படிப்பட்ட ஃப்ரெண்டே வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன். இந்த பக்கம் வந்த கண்டிப்பாக இந்த விஷயத்த உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் முத்து, அண்ணாமலை அண்ணன்னு எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துவாங்க. அப்புறம் நீ உன் வீட்டில் இருக்க முடியாது பார்த்துக்க அப்படின்னு கோவமாக பேசி வந்த விஜயாவையும் அந்த ஆளையும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. விஜயா அவமானப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. பார்வதி ரொம்பவே கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. விஜயா ஏன் இப்படி இருக்கா? தன்னுடைய மருமக மீனா மேலேயும் கோவப்படுறா. தன்னுடைய பையன் முத்துவை மகனாவே ஏற்றுக்க மாட்டேங்கிறா.
அவள் வாழ்க்கையில் தான் இப்படி இருக்கா, அவள் குடும்பத்தில் தான் இவ்வளோ பிரச்சனை செய்கிறானா? நான் விஜயாவை நம்பினேன். என் ஃப்ரெண்டாக இருக்கிற விஜயாவுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும், அவள் நல்லா சம்பாதிக்கணும், எனக்காவது என் பசங்க நான் கேட்குறப்ப பணம் கொடுக்குறாங்க, நான் தனியாக இருந்தால் கூட நான் கஷ்டப்பட்டப்பெல்லாம் விஜயா என் கூட இருந்திருக்காளே அப்படின்ற நம்பிக்கையில் நான் வீட்டுக்குள்ளே வர வச்சு விஜயாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு இப்படி என்னை தலகுனிய வச்சுட்டாளே. விஜயா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ற ஒரு எண்ணத்தில் தானே விஜயாவா ஒரு முடிவெடுத்தா. இனி விஜயா முகத்தில் நான் முழிக்க போகிறதும் இல்லை, விஜயா இந்த பக்கம் வந்தாலும் நான் கண்டுக்க போகிறதும் இல்லை. இதுதான் விஜயாவுக்கு நான் தர சரியான பதிலாக இருக்கும். என் ஃப்ரெண்டுன்னு நம்பினதுக்கு விஜயா இப்படி ஒரு பாடம் புகட்டிட்டா எனக்கு. இனி விஜயா என் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லி கோவத்தில் பார்வதி இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. விஜயாவும் பார்வதி முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே விஜயா.